ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெமிலி ஃபைண்ட் பேசுகிறேன். மிதுன ராசிக்கு அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 13. இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, ஜஸ்ட் 3 months ஒன்லிங்க. இந்த 3 மாசத்துக்கு இவர் டிரான்சிட் ஆகிறாரு. இந்த 3 மாதங்களுக்கு 2ல் குரு. 2ல் குருனா என்னங்க பண்ணுவாரு? 2ஆம் இடம் குருனா உங்க வாக்கினில் குரு பகவான் வந்து விட்டார் அப்படின்னு. அப்போ உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு சிறப்பாக இருக்கும். முதல்ல வந்து கணவன் மனைவி காதல். இப்போ இந்த மூணுமே வந்து பாருங்க, இந்த 2ஆம் இடத்துல நம்ம ஒரு பேச்சு பேசுகிறோன்னா அந்த பேச்சை அவங்க கேட்டு மதித்து நமக்கு ரிப்ளை பண்ணுறது வந்து 2ஆம் இடம் தாங்க. அப்போ உங்களுடைய பேச்சை உங்களுடைய காதலனோ கணவனோ மனைவியோ அழகாக புரிஞ்சுப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள், நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே இப்போ இதில் கணவன் மனைவி ஒற்றுமையை வந்து 2ல் குரு பகவான் கொடுப்பார். குடும்பம், தனம், செல்வாக்கு. செல்வாக்கு சொல்வாக்குனாலே குரு தாங்க. குரு போன்ற கிரகங்கள்லாம் வந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிதுனத்துக்கு மாபெரும் சபைதலில் நீ நடக்க உனக்கு மாலைகள் விழவன் அப்படின்றத வந்து இந்த குரு போன்ற கிரகங்கள்லாம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வரக்குள்ள சிறப்பாக வேலை செய்வாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக குரு பகவான் கொடுப்பார். அப்போ நம்ம எவ்வளோ சதவீதம் எடுத்துக்கலாம்? 100, 100. ஏன்னா தனகுரு தன லாபத்தை தருவார் மற்றும் குரு பலன். முக்கியமாக இந்த 3 மாதங்களுக்கு குரு பலன் இருக்கு. இப்போ இவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த குரு வந்து ஆக்டிவேஷன் பண்ணும். 2ஆம் இடத்துல குரு இருக்குள்ள நிறைய தங்க நகையை வந்து இவங்க சேர்ப்பாங்க. குறிப்பாக பெண்களுக்கு நகை. இப்போ கோல்டு சொல்லக்கூடிய கிரகமே வந்து பாருங்க குரு. இப்போ கோல்டோட ரேட் ஏறிட்டே இருக்கா? இவர் வந்து உச்சமடைவர். புனர்பூச நட்சத்திரக்காரங்க மிதுன ராசியில் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய கோல்டு வந்து சேகரிக்க கூட முடியும். அப்போ நகையை வந்து கொடுப்பார். புனர்பூச நட்சத்திரம், அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் என்னென்ன தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் தற்பரை ஓரை. ஒரேன்னா இப்போ பேசுகிறது, தற்பரைன்னா அதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணுறது அது. ஸோ இது வந்து ஆஸ்ட்ரோவோட டேர்ம்ஸ். அந்த டேர்ம்ஸ் படி நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா? ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது தான் ஒரு தீர்மானம். அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே உதவி பண்ணோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு சிறப்பாகவே இது வேலை செய்யும். அப்போ புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி போகுது? உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், இந்த புதன் திசை ஒன்று நடக்குது, உங்களுக்கு வந்து குரு புத்தியோ ராகு புத்தியோ இந்த மாதிரி புத்திகள்லாம் போகக்குள்ள யோகத்தை வந்து இது கொடுத்தே தீரும். அதாவது சுபகிரகங்கள். இப்போ சுக்கிரனுடைய ஓரம் போனாலுமே சுக்கிரனும் குருவும் வந்து சுபகிரகம் இல்லையா? அப்போ பணத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ராகு திசையோ, ஃபஸ்ட்டு ராகு திசை, ஸோ அதுக்கப்புறமா வந்து குரு திசை, இப்போ சனி திசை. சனி திசையில் குரு புத்தி போகக்குள்ள யோகத்தை கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா நட்சத்திரத்துக்கும் நீங்கள் கனெக்டிங் பண்ணக்குள்ள இந்த குரு உங்களுக்கு இது நம்ம இந்த சொன்ன பலன்கள் எல்லாத்தையும் கொடுப்பார். முதல்ல பணம் வேணும். தொழில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த குரு வந்து பாருங்கள் கண்டிப்பாக நன்மை கொடுப்பார். இப்போ இவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் என்னங்க? கண்டிப்பாக இவர் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். சரிங்களா? 8ஆம் இடத்தை பார்ப்பார், 6ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் உங்களுடைய தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம். இப்போ 8, 6, 10 இதெல்லாம் கனெக்ட் பண்ணல. 10ஆம் இடத்தை பார்க்கல என்ன தருவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சனி பகவான் அங்கே இருக்கார். மிதுனத்துக்கு 10ஆம் இடம் சனி பகவான் இருக்கார். அதை குரு பகவான் 2லேருந்து 9ஆம் பறவை பார்ப்பாங்க. அப்போ பார்க்கக்குள்ள வேலை தொழில் மாற்றம் நிச்சயமாக உண்டு. ஆண் பெண்ணுக்கு வந்து பாருங்கள், ஒரு நிறுவனத்தில் வந்து எனக்கு சம்பளமே கொடுக்கல சார், என் பேச்சை கேட்க மாட்டாங்க, எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, ரெகக்னைஸ் கிடைக்க மாட்டுது அப்படின்னா இந்த தடவை குருவின் பார்வையால் ரெகக்னைஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட தொழில் வளர்ச்சி, நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரிங்க, சாதாரண ஒரு கடையில் இருந்தாலும் அதை உங்களுக்கு சாதனையாக மாற்றும். ஸோ உணவுத்துறையிலிருந்து உள்ளூர் வியாபாரி வரைகளுக்கும் நிச்சயமாகவே வெற்றிகளை வந்து கொடுக்கக்கூடும். 10ல் குரு, அந்த 10 குரு கனெக்ட் பண்ணக்குள்ள அவர் ராசியாக அவர் பார்க்குறார். மேலும் சிறப்பு. சனியை பார்க்கக்குள்ள நல்லா ஓடுவீங்க, ஸ்பீடாக ஓடுவீங்க. ஸோ சனி வக்ரமாக இருக்காரா, நல்லா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இயங்குவீங்க. குரு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்களா? 8ஆம் இடத்தை பார்க்கக்குள்ள வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க வெளிநாட்டுக்கு போகலாம். கண்டிப்பாக இந்த 8ஆம் இடத்தை பார்க்கக்குள்ள திடீர் அதிர்ஷ்டம் 8ஆம் இடமே. உங்களுக்கு வந்து பாருங்கள், சும்மாவே வீட்டில் இருப்பீங்க, யாராச்சும் ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 போட்டுங்க வச்சுக்கோ செலவு அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மிதுனத்துக்கு வந்து கொடுப்பார். நிச்சயமாக இது நடந்தே தீரும். அதுக்கப்புறமா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இன்கம் சோர்ஸை கொடுப்பார். 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நோய், கடன், பகை, யாரெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களோ அந்த சண்டையில் முக்கியமாக குடும்பம், மனைவி, காதல்,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அவர் வந்து சண்டை போட்டார் அப்படின்னா அவர் சமாதானமாக வருவார் நம்மகிட்ட பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ. ஸோ இந்த இடத்துல இது நோய் கடன் எதிரியை வந்து குரு பகவான் சரி செய்வார். அப்போ 8, 6, 10 கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து புனர்பூசம், திருவாதிரை, மிருகசீரிஷம் இவங்களுக்கு சிறப்பாகவே வேலை செய்யும். இந்த குரு 100% உங்களுக்கு 2லிருந்து உங்களுக்கு தன குருவாக மாறி யோகத்தை செய்வார். வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னாலே மிதுன ராசிக்கு வந்து நம்ம எப்போதுமே பெருமாளை சொல்லுவோம், அதுக்கப்புறம் ராமரை சொல்லுவோம், அதுக்கு அடுத்ததாக வந்து திருவாதிரை சிவபெருமான், தில்லைக்கூத்தன் தென்பாண்டி நாட்டன் அல்லலறுப்போன் ஓ என்ற சொல்லுக்கு ஊந்தோன் என்று சொல்லக்கூடிய சிதம்பர தில்லை நடராஜ பெருமானை மிதுன ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த திருவாதிரை கனெக்டிங் பண்ணாதான் உங்களோட லைஃப்பில் வந்து சூப்பராக நீங்கள் வெற்றி அடைவீங்க. மேலும் மிருகசீரிஷம் வந்து பாருங்கள், ராகவேந்திரனுடைய அனுகிரகத்தை வந்து பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜிதம் கல்ப விருட்சாயம் காமதேவி நம்ம இதையும் சொல்லிடுவாங்க. ஸோ சூப்பராக இயங்கும், உங்களுடைய வாழ்க்கையை சிறக்கும், உங்களுடைய குலதெய்வத்தையும் வணங்கிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி 2ல் குரு பகவான் நிச்சயமாக யோகத்தை கொடுப்பார். எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.